விடுகதைகள். இரவிலே பூக்கும் பூக்கள் மினுமினுப்பாய் ஒளிர்கிறது. அது என்ன? இந்த புதிருக்கான பதில் நட்சத்திரங்கள். அண்டமே சேர்ந்தாலும் பூச்சு பூச முடியாத சுவருக்கு தினமும் கருப்பு நிறம் பூசுகிறான். அவன் யார்? இந்த விடுகதைக்கான பதில் இரவு வானம். கவிழ்ந்த சட்டிக்குள் இவ்வுலகமே அடங்கி கிடக்குது. அது என்ன? இந்த விடுகதைக்கான பதில் நிலம். ஆடை தேய்க்கும் தையல்காரிக்கு பல 100 நூல்கள் இருந்தும் பயன்பாட்டுக்கு உதவாது. அது என்ன? இந்த விடுகதைக்கான பதில் தலைமுடி. ஒன்றுக்கு 4, 5 இடுப்பை கொண்டவள் சமையலுக்கு உதவுவாள். அவள் யார்? இந்த புதிருக்கான பதில் இஞ்சி. பச்சை புடவை உடுத்தியவள் சுடுதண்ணீரில் விழுந்து குளிக்கின்றாள். அவள் யார்? இந்த புதிருக்கான பதில் சோளம். அறுக்கப்படாத வாள் உதிர்ந்து விட்டால் வருத்தப்படுவாள். அது என்ன? இந்த விடுகதைக்கான பதில் தலைமுடி. ஆயுள் காலம் முடியும் வரை 60க்கு மேல் செல்ல மாட்டான். அவன் யார்? இந்த புதிருக்கான பதில் கடிகாரத்தின் நிமிடங்கள். தலை மேலான துடைப்பம் வீடு பெருக்க உபயோகப்பட மாட்டான். அவன் யார்? இந்த புதிருக்கான பதில் பட்டூரிகை. தூரம் நின்று கண்ணால் பார்த்தால் நீல நிறம். அருகில் சென்று கையால் பார்த்தால் கையின் நிறம். அது என்ன? இந்த விடுகதைக்கான பதில் கடல் நீர். பிரிந்த உறவை சேர்த்து விடுவேன். சேர்த்த உடனே முழுமை அடைய செய்வேன். எனக்கோ ஒரு காது. நான் யார்? இந்த விடுகதைக்கான பதில் ஊசி நூல். மூக்கே இல்லாதவள் மூக்குத்தி அணிய ஆசைப்பட்டு தன் மூஞ்சிலேயே பதித்து வைத்து இருக்கிறாள். அவள் யார்? இந்த விடுகதைக்கான பதில் இரவு வானத்தின் நிலா. கூடுமே தவிர குறைந்திடாது. குறைந்து விட்டால் நிறுத்தி வைத்திடவும் முடியாது. அது என்ன? இந்த புதிருக்கான பதில் மொபைல் சார்ஜ். சிறகடிக்க தெரியாதவன் சிகரம் தாண்டி பறக்கிறான். வழியிலே காடு இருந்தும் உட்கார மனமில்லாமலே பறக்கிறான்.
அவன் யார்? இந்த புதிருக்கான பதில் விமானம்.